தாப்சி வந்து சொன்னாங்க, அதுக்கு அவங்க இப்ப கிளம்பிட்டாங்க, பதில் சொல்ல முடியல. நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா, அவன் எப்ப என்ன பார்த்தாலும் என்ன கேட்பாங்கன்னா, சார் ஏன் சார் வெறும் ஆம்பளைங்களை வச்சு ஏன் படம் எடுக்கிறீங்க நீங்க? இந்த படத்துல வந்து ஒரு லேடி, ஒரு ஃபீமேல் கேரக்டர், 2 ஃபீமேல் கேரக்டர் தானே இருக்கு. எப்பதான் நீங்க வச்சு எடுப்பீங்க? கேர்ள்ஸ் இல்லாம கேர்ள்ஸோட எப்ப படம் எடுப்பீங்க? அப்போ நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலா வந்து யூனிட்ல வந்து அந்த டைம்ல வந்து கேர்ள்ஸ் இல்ல. ஆடுகளம் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா வந்து பொண்ணுங்க யாருமே ஒர்க் பண்ணல. அதுக்கப்புறமா வந்து வர்ஷா ஜாயின் பண்ணப்போ, ஒரு நாள் தாப்சி வந்திருந்தாங்க ஆஃபீஸ்க்கு. அப்ப நான் வர்ஷாவ கூப்பிட்டேன். வர்ஷா வந்து அங்க எங்கேயோ வெளிய போயிருந்தாங்க. அப்ப கூப்பிட்டேன். ஆஃபீஸ்க்கு வாங்கம்மா. வந்த உடனே தாப்சிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். இத பாத்தீங்கம்மா, எங்க யூனிட்லயும் வந்து லேடி அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க. நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு. ஸோ அப்பத்துலேருந்து தாப்சி ஆல்சோ நியூ வர்ஷா. அப்போ வர்ஷா ஒரு படம் பண்ணியிருக்காங்க. டைட்டில் பேட் கேர்ள். நீங்க டீசர் பாருங்கன்னு சொல்லி. அதை பார்த்துட்டு ஷி இமீடியட்லி செட், சார் உடனே நான் வர்றேன் சார் அப்படின்னாங்க. வந்து இருந்துட்டு போனாங்க. ஸோ அதுக்காக தான் நான் அவங்கள கூப்பிட்டுருந்தேன். வேற எந்த ரீசனும் கிடையாது. நாங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம், ப்ரொடியூஸ் பண்றோம், அதை சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.